வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினாலே ஒரு ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பண்டிகை. நம்ம எல்லாருமே வந்து அந்த விநாயகர்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கடவுள் தான் வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து அவரை பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்டாக பார்க்கலாம், இல்லைன்னா கேரம் போர்டு விளையாடுற மாதிரி பார்க்கலாம், இல்லை கோழிக்குண்டை விளையாடுற மாதிரி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி நம்ம வந்து அவரை வந்து பார்க்கல இல்லைங்களா? ஸோ அந்த விநாயகரோட ஸ்பெஷல் நாள் தான் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி. அவரோட ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது வந்து கொழுக்கட்டை, சுண்டல், அவல், பொரி எல்லாமே. பட் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் வந்து கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பரேஷனோட வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 3 மெத்தடும் போட்டிருக்கேன். இருந்தாலும் குயிக்காக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் நான். கொழுக்கட்டை மாவு வந்து 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அரிசியை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா சுடுதண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சதும் இந்த அரைச்ச மாவை ஊற்றி நல்லா கிளறிட்டே வந்தோம்னா நல்லா அந்த கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு அப்படியே நல்லா கையில் ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு வரும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணலாம். இன்னொரு விதம் வந்து அரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னே இப்போ வந்து கடையில் வந்து கிடைக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு சுடு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க வச்சு இந்த மாவில் கொஞ்சம் உப்பு, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைச்சு அதை வந்து கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து அடுப்புலையே டைரெக்டாக தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய் நல்லெண்ணெய் போட்டுட்டு இந்த அரிசி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நல்லா கிளறி கட்டி விழாமல் கிளறி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான பதத்துக்கு கொண்டு வந்து கொழுக்கட்டை மாவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து 3 விதமாக வந்து கொழுக்கட்டை மாவு நம்ம பண்ணலாம். இது வந்து நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 வெர்ஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் சுண்டல் பண்ணுவோம். சுண்டலுக்கு வந்து நம்ம நல்லா அந்த சன்னா, அந்த கொண்டக்கடலை, அப்புறம் வந்து நிலக்கடலை, அப்புறம் வேற என்ன பட்டாணி, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ரெகுலராக தாளிக்கிறது அண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் சுண்டல் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம். அதில் வந்து மல்லி, அப்புறம் வந்து வரமிளகாய், இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை வந்து அந்த பவுடரை வந்து நம்ம இந்த தாளிக்கிற சுண்டல் வந்து தாளிப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த பவுடரை கொஞ்சம் மேலே தூவி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் சுண்டல். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிப்ஸாக வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி கொழுக்கட்டை வந்து பூரண கொழுக்கட்டை வந்து ஸ்வீட்டு, காரம் அந்த மாதிரி 2 வேரியேஷன்ஸில் பண்ணலாம். நம்ம இந்த பூரணம் வந்து நம்ம வந்து வெல்லம் அப்புறம் தேங்காய் 2 மட்டும் போட்டு பண்ணுவாங்க. சிலவங்க வந்து வெல்லம், கடலைப்பருப்பு, அப்புறம் தேங்காய் இது 3 பண்ணுவாங்க. சிலவங்க வந்து எள்ளு அப்புறம் வெல்லம் 2த்தையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கிரியேஷன்ஸ் தான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணி ஓவல் ஷேப்பில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக அந்த சந்திரகலா மாதிரி பண்ணுறது, அப்புறம் மோதகம் மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதங்களில் நம்ம பண்ணலாம். இந்த பூரணம் அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம நட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ நிறைய விதங்கள். ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம அவரை நினச்சி வந்து வேண்டுறோமோ அதே மாதிரி அவர் வந்து எந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணாலும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால கொழுக்கட்டை மாவு வந்து 3 விதம் நான் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் அந்த கற்பனை குதிரையை நல்லா தட்டி விட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணாலும் விநாயகருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நீங்களாக எப்படி வேணாலும் பண்ணி நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை அசத்தலாம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் கொழுக்கட்டை பண்ணீங்க, என்ன மாதிரி ஸ்டஃபிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஸோ அதை நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கிறதுக்கு நான் வந்து விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இந்த மாதிரி விநாயகரை வேண்டி நம்ம எல்லாருமே நல்ல வரம் பெறுவோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.